தமிழக சட்டப்பேரவையின் தற்பொழுதைய தேர்தலில் திமுக, அதிமுக, மக்கள் நல கூட்டணி, பாரதிய ஜனதா, பாமக என பலமுனை போட்டி நிலவுகிறது. இப்படி இருக்க விஐபி தொகுதிகளில் நிலைமை என்ன? இன்றைய வேந்தர் செய்திகளின் விஐபி தொகுதி சுற்றில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் போட்டியிடும் காட்டுமன்னார் கோவில் தனி தொகுதி பற்றி பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்தில் உள்ள 2 தனி தொகுதிகளில் ஒன்றான காட்டுமன்னார் கோயில் கடந்த 1967 தான் தனி தொகுதியாக மாற்றம் பெற்றது. சென்னை மக்களின் தாகம் தீர்க்கும் வீராணம் ஏரி காட்டுமன்னார் கோயில் தொகுதியில்தான் உள்ளது. தொகுதியில் விவசாயமே முக்கிய தொழிலாக உள்ளது. அண்மையில் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின்படி காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் மொத்தம் 2,10,688 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 1,07,252 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,03,431 பேரும் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர் 5 பேர் உள்ளனர். இதற்கு முன்னர் நடைபெற்ற பேரவைத் தேர்தலில் அதிமுக ஒரு முறையும், காங்கிரஸ் 2 முறையும், திமுக 5 முறையும் வென்றுள்ளன. 2011 நடைபெற்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட என் முருகுமாறன் 83,665 வாக்குகள் பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் டி ரவிக்குமார் 51,940 வாக்குகள் பெற்றார். 31,725 வாக்குகள் வித்தியாசத்தில் முருகுமாறன் வெற்றி பெற்றார். இந்த தொகுதியில் நிலவி வரும் பிரச்சனைகளை பார்க்கலாம். வீராணம் ஏரி பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாததால் மழைக்காலங்களில் காட்டுமன்னார் கோயில் தொகுதி மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். ஏரியை தூர்வார 40 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டும் இதுவரை பணிகள் நடைபெறாமலேயே உள்ளது. சாலை வசதி மேம்படாததுடன் திருச்சி சிதம்பரம் இடையேயான 2 பாலங்களும் பழுதடைந்துள்ள நிலையில் உள்ளது. இதனை சீர் செய்ய கோரி பலமுறை போராட்டங்கள் நடைபெற்றும் தீர்வு கிடைக்கவில்லை. தொகுதிக்குள் அரசு கல்லூரிகள் ஒன்று கூட இல்லை என்பதும், தொழிற்சாலைகள் அமைப்பது உள்ளிட்ட வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே செயல்படுத்தப்படாததால் மக்கள் கடும் ஏமாற்றத்தில் உள்ளனர். கிராமப்புறங்களை மட்டுமே கொண்டுள்ள காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் குடிசை வீடுகளே அதிகம். இதனை மாற்றி காங்கிரீட் வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்ற மக்களின் நீண்டகால கோரிக்கை கண்டுகொள்ளப்படாமல் உள்ளது. காட்டுமன்னார் கோயில் தொகுதி பிரச்சனைகளுக்கு தற்போதைய தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீர்வு காண்பார்களா? வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை அவர்களிடமே கேட்கலாம். காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் போட்டியிடுகின்றார். விவசாயிகள் வாங்கியுள்ள அத்தனை கோடிக்கணக்கான ரூபாய் கடன்களையும் முதலில் தள்ளுபடி செய்வோம் என்று சொல்லியிருக்கிறோம். தடையில்லா மின்சாரம் கிடைக்க வழிவகை செய்வோம் என்று கூறியிருக்கிறோம். பரவலாக எல்லோரிடத்திலிருந்து வருகிற முக்கியமான கோரிக்கை சாராய கடைகளை மூட வேண்டும் என்பதுதான். பெண்களிடமிருந்து திமுகவோ அதிமுகவோ சாராய கடைகளை மூடுவோம் என்று சொன்னால் அது வெறும் கண் துடைப்பு. சாராய கடைகளை மூடுவதற்கு அவர்களால் முடியாது. காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் எமது கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி. அதிமுக வேட்பாளராக என் முருகுமாறனே மீண்டும் களம் காண்கிறார். திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் KI மணிரத்னம் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். இந்த பகுதியில் மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, படித்த இளைஞர்கள் வேலை இல்லை. இங்கே எந்த தொழிற்சாலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்து கொள்ளிடம் தடுப்பணை கட்டிட்டாக்க அரியலூர் மாவட்டம் வரைக்கும் குடி தண்ணீரை சேமித்து வைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இந்த சட்டமன்றத்தில் இருக்கிற எல்லா வீடுமே குடிசை இல்லா கிராமமாக இருக்கணும்னு நான் முழுசாக பாடுபடுவேன். என்னுடைய இலக்கம் அதுதான். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அன்பு சோழன் களத்தில் உள்ளார். நான் அந்த பகுதியில் வெற்றி பெற்று வந்தால் சிதம்பரத்திலிருந்து காட்டுமன்னார் செல்ல கொண்டிருக்கிற அந்த சாலையிலே 2 பாலங்கள் பழுதடைந்துள்ளது. அந்த பாலத்தை சீரமைப்பதற்கு முதல் முயற்சியாக எடுத்து செயல்பட்ட அந்த பாலத்தை சீரமைத்து தருவேன். வீராண ஏரியை உண்மையாக ஆழப்படுத்தி இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி அனைவருக்கும் பயன்படும் வகையிலே அந்த வீராண ஏரியை தூர்வாரதற்கான முயற்சியை முழு முயற்சியாக எடுப்பேன். போட்டியிடும் வேட்பாளர்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். வெற்றி தோல்வியை தீர்மானிக்கப் போகிறவர்கள் மக்கள். தேர்தல் முடிவு வரை பொறுத்திருந்து பார்க்கலாம்.